மாதம் 5000 ரூபாய் மிச்சம் பிடிப்பது கஷ்டமே இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மாதம் ஆனா சம்பளம் வருது, அதை செலவு பண்றோம். மாத இறுதியில கையில ஒண்ணுமே இல்லாம போகுதுன்னு ஃபீலிங்கா இருக்கா? நான் சொல்றேங்க, மாதம் 5000 ரூபாய் சேமிக்க முடியும். முடியவே முடியாதுன்னு சொல்றீங்களா? கட்டாயமா முடியுங்க. அதைத்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்க. வீடியோவை முழுமையா பாருங்க. பார்த்தாதான் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேங்க. சில மாதங்களுக்கு முன்னால எங்க வீட்ல ஒரு பட்ஜெட் போட சொன்னாங்க அப்படின்னா, என்னால ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்மார்ட்டா போடவே முடியாதுங்க. ஆனா நான் இந்த டெக்னிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால முழுமையா பட்ஜெட் போட முடிஞ்சது. சேமிக்கவும் முடிஞ்சுங்க. என்னால மட்டும் இல்லங்க, மிடில் கிளாஸ் ஆயிருந்தா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்புங்க, இது பிராக்டிகலான அட்வைஸ். உங்க வருமானம் எதுவா வேணாலும் இருக்கலாங்க. உங்க பொருளாதார சூழ்நிலையும் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதுக்காக நான் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாம இருக்க முடியுமா? நான் கஞ்சத்தனமா இருக்க முடியுமா? அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஃபர்ஸ்ட் உங்க பட்ஜெட் எடுத்துக்கோங்க. பட்ஜெட்னோடனே நான் பெரிய வார்த்தை சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். 100 ரூபாய் இருந்தாலும் வருமானம் தான், 1,00,000 ரூபாய் இருந்தாலும் வருமானம் தாங்க. இப்போ நீங்க என்ன வருமானம் வச்சிருக்கீங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த வருமானத்தை நம்ம 3ஆ பிரிக்க போறோம். என்ன ரூல் பண்ணா 50, 30, 20. நாம வருமானத்துல 50% நம்ம எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்கு தாங்க. நம்ம ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம்னா வாடகை பணம் கட்டுறது, தண்ணீர் கட்டணம், மின் கட்டணம், மளிகை பொருட்கள் வாங்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், துணி வாங்குறது, இதுக்காக தாங்க பயன்படுத்த போறோம். அதாவது இது இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படிங்குள்ள காரியத்துக்கு பயன்படுத்துறது தாங்க இந்த 50%. நம்ம வருமானத்தில் 30% நம்ம எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பங்களுக்காக தாங்க. ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதா இருக்கலாம், ஷாப்பிங் போறது, சினிமாவுக்கு போறது, பியூட்டி பார்லர் போறது, டிராவல் பண்றது, அதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்துறது தாங்க 30%. இதெல்லாம் கட்டாயமா தேவையா அப்படின்னு கேட்டா ஒரு சில டைம்ல அது நம்மளுக்கு தேவை இருக்காது. இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதும் சாதாரண ஆயிடுச்சுங்க. அதனால என்ன ஆகுது, நம்ம உடம்பு தான் பாதிக்கப்படுது, செலவும் கூடுது. நம்ம மேக்சிமம் வீட்லயே சமைச்சு சாப்பிட பழகணுங்க. நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லா இருக்கும், செலவும் மிச்சம். ஷாப்பிங் போறது நம்மளுடைய விருப்பமாக இருக்கலாங்க. நம்ம ஒரு saree வாங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஏற்கனவே நம்மள்ட்ட நிறைய saree இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு saree வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு கடையில போய் saree வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்து அது ஏற்கனவே உள்ள சாரியோட நம்ம பீரோவில் இந்த சாரியும் பல மாதங்கள் நம்ம கட்டாமையே வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா? அது கட்டினா மட்டும்தான் அது நம்மளுக்கு தேவையா இருக்கும். ஃபர்ஸ்ட் தேவைக்கும் விருப்பத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால செலவை கம்மி பண்ண முடியும். இப்போ அடுத்த வீட்டுல செல்ஃப்ல அழகான ஒரு வெள்ளி சிலையை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. பார்த்த உடனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அதே போல ஒரு வெள்ளி சிலை நம்ம வீட்டுல வந்து நம்ம வீட்லயும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். கடையில போய் கேட்கும்போது நல்ல காஸ்ட்லி ரேட் சொல்றாங்கங்க. அந்த ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல செல்ஃப்ல வைக்கிறோம். அதனால என்ன யூஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்தவங்களை பார்த்து தேவையில்லாத பொருட்களை நம்ம வீட்டுல வாங்கி வைக்க வைக்க நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்குங்க. அது செலவு மட்டும்தான். நம்ம ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஒரு 24 மணிக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. அப்படி நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம அந்த பொருளை வாங்க முடியும். மேக்சிமம் விழா கால தள்ளுபடி, ஆஃபர், அந்த டைம்ல நம்ம பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்ட பொருட்களே வாங்கலாம், செலவும் கம்மியா. நம்ம பொதுவான பிராண்டுகளை வாங்க பார்க்கணுங்க. இப்போ எனக்கு வாட்ச் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் 1000 ரூபாய்க்கும் வாங்கலாம், 50,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். ரெண்டுமே டைம் தான் காமிக்க போகுது. ஃபர்ஸ்ட் சில டைம்ல அந்த 1000 ரூபாய் வாட்ச் எனக்கு கீழே விழுந்து உடஞ்சு போனாலும், சில நேரத்துக்கு சம்டைம் நின்று போனாலும் நம்ம அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டோம். இதுவே ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கின வாட்ச் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால நம்மளுக்கு செலவு மட்டும்தான் மிஞ்சும். எப்பவுமே பிராண்டுக்கு பின்னாடி ஓடாம பொதுவான பிராண்டுகளை நம்ம வாங்க பார்க்கணுங்க. ஒரு சிலவங்களுக்கு ஒவ்வொரு பொருள் மீதும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. இப்போ செப்பல்ஸா இருக்கலாம், செப்பல்ஸ் வெரைட்டி நிறைய வச்சிருப்பாங்க. சாரீஸ் சிலவங்க 300, 500, 1000 சாரீஸ் வச்சிருக்கவங்க இருக்காங்க. பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ், பிராண்டட் வாட்சஸ், பேக், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பேக் வச்சிருப்பாங்க.
ஒரு சிலவங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மொபைல் ஃபோன். எந்தெந்த மொபைல் ஃபோன் இறங்குதோ அந்தந்த மொபைல் ஃபோன் அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு எனக்கு இயர்ரிங்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எங்க வீட்ல எல்லாரும் பர்ச்சேசிங் போனோம் அப்படின்னா, எல்லாரும் முக்கியமான பொருட்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் எந்த செக்ஷன்ல நிப்பேன்னா, ஃபேன்சி செக்ஷன்ல நிப்பேன். நான் வாங்குறது ரூ. 100 ரூ. 50 தாங்க வாங்குவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, "நீ வாங்கி வாங்கி வீட்ல குமிக்க தான் செய்ற. அந்த பணத்த சேர்த்து வச்சிருந்த அப்படின்னா, பெரிய நகை கடையே வச்சிருக்கலாம்" அப்படிம்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு சாரி வாங்கி வாங்கி நெறைய வீட்டு பீரோல வச்சிருப்பாங்கங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, "நீ சாரி வாங்குன பைசாவ சேர்த்து வச்சிருந்த அப்படின்னா, பெரிய ஜவுளி கடையே வைக்கலாம்" அப்படிம்பாங்க. நம்ம ஒரு பொருள் மீது அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு செலவு மட்டும் தாங்க மிஞ்சும். எப்பவுமே நம்ம விருப்பத்துக்கு வாங்காம, நம்ம தேவைக்கு வாங்கி நம்ம பழகணுங்க. அப்பதான் நம்மளால செலவ கம்மி பண்ண முடியும். நாம வருமானத்தில் 20% நம்ம எதுக்காக பயன்படுத்த போறோம் அப்படின்னா, சேமிப்புக்காக தாங்க. சேமிப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீண்ட கால சேமிப்பு என்பது எதிர்கால பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளோட ஃபியூச்சர் ரிட்டயர்மெண்ட்டா இருக்கலாம், எஜுகேஷன் பர்பஸ், சொந்த வீடு வாங்குதல், அவசர நிதி, மெடிக்கல் மெடிக்கல் இன்சூரன்ஸா இருக்கலாம். இதுக்காக தாங்க பயன்படுத்த போறோம். நம்ம எப்பவுமே சேமிப்புக்கு தாங்க முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம செலவு செஞ்சுட்டு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்காம, ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட் போடும்போதே சேமிப்புக்குன்னு தனியா அமௌண்ட்ட ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்ட வச்சு நம்ம செலவு பண்ண பழகணுங்க. பல்வேறு முதலீட்டு வழிகள நம்ம தேர்வு செய்யணுங்க. நம்ம சீட்டு போடுறதா இருக்கலாம். இப்ப சீட்டு போடுறதுங்கிறது, இப்ப நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சீட்டு போட்டோம் அப்படின்னா, மாசம் ஆச்சு அப்படின்னா, 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே வந்து பணத்த வாங்கிக்கிருவோம். அப்படின்னா, நம்ம கட்டாயமா குடுத்து தான் ஆவோம். இப்போ நகைச்சீட்டா இருக்கட்டும். நகைச்சீட்டு போட்டோம் அப்படின்னா, 12 மாதங்கள் ஆனா மட்டும் தான் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா நம்ம பணத்த குடுத்து தான் ஆகணும். கட்டாயமா குடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல மட்டும் தாங்க நம்மளால சேவிங் பண்ண முடியும். மாதம் மாதம் வாங்குற மளிகை பொருட்களே நம்மளால சேவிங் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம மளிகை பொருட்கள் வாங்க போறதுக்கு முன்னாலேயே ஃபர்ஸ்ட்டே நம்ம வீட்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன இல்ல அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கணுங்க. இப்போ நம்மளுக்கு 1 கிலோ பருப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம வீட்ல 1/2 கிலோ இருக்கு. ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா, நம்ம 1/2 கிலோ மட்டும் எழுத பார்க்கணும். நம்ம கரெக்டா எல்லாமே நோட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, நம்மளுக்கு கடையில போனோம் அப்படின்னா, நம்ம தேவையானது மட்டும் வாங்க பார்ப்போங்க. கண்ல படுறத நம்ம எதுவுமே வாங்க மாட்டோம். இப்போ மசால் பொருட்களான மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாமே நம்ம பொடியா வாங்காம, அது எல்லாமே 1 கிலோ 1 கிலோ நம்ம வாங்கணும் அப்படின்னா, அத நல்லா நம்ம வீட்ல வறுத்து, நம்ம பக்கத்துல எங்க மில் இருக்குன்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அரைக்கிற மில்லு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் வறுத்து கொண்டு போய் நம்ம அரைச்சோம் அப்படின்னா, மேக்ஸிமம் 3 மாசம், 6 மாசம் வரைக்கும் நம்மளுக்கு போகுங்க. அது உடம்புக்கும் நல்லது, நம்மளுக்கு சேவிங்கும் கூட. நம்ம ரேஷன் கடையில குடுக்குற ரேஷன் பொருட்கள பயன்படுத்த பார்க்கணுங்க. நம்ம ரேஷன் பொருட்கள பயன்படுத்துறது மூலமா நம்மளுக்கு மேக்ஸிமம் மாசம் ரூ. 600 ரூ. 700 கிட்ட நம்மளுக்கு சேவிங் ஆகுங்க. ரேஷன் கடையில குடுக்குற கோதுமை, பச்சரிசி இதெல்லாம் நம்ம கொண்டு போய் மில்லுல திரிச்சோம் அப்படின்னா, அந்த திரிக்கிற அமௌண்ட் மட்டும் தாங்க நம்மளுக்கு தேவைப்படும். அது மூலமா நம்ம மேக்ஸிமம் சேவிங் பண்ணலாம். ஹோல்சேல் ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஏரியாவுல ஹோல்சேல் மொத்த வியாபார கடை எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. அப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மாசம் மாசம் அந்த கடையில போய் வாங்கும்போது மேக்ஸிமம் நம்மளுக்கு ரூ. 300 கிட்ட நம்மளுக்கு சேவிங் ஆகுங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை காய்கறிகள் வாங்க பார்க்கணுங்க. அதுவும் மார்க்கெட்ல போய் வாங்கணுங்க. நம்ம வீட்ல 1 வாரத்துக்கு நம்ம என்னென்ன சமைக்க போறோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே மெனு போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு தகுந்தபோல நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிறலாங்க. தேவையில்லாம வெஜிடபிள்ஸ வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ கத்திரிக்காய் கூட்டு 2 நாள் நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா, கத்திரிக்காய் அதுக்கு 1/2 கிலோவோ, 1 கிலோவோ தேவைப்படும். நம்ம 1 1/2 கிலோ வாங்கி நம்ம அத வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெறைய பேரு தேவையில்லாம நெறைய காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருவாங்க. லாஸ்ட்டா அது அழுகி சுருங்கி போனதுக்கப்புறம் எடுத்து வேஸ்ட்டா தூர போடுவாங்க. அத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமா நீங்க ஒரு மெனு போட்டீங்க அப்படின்னா, நீங்க அவாய்ட் பண்ணலாம் அத. தேவையான காய்கறிகள் மட்டும் நீங்க வாங்கலாம். நம்ம நெனைப்போம் ரூ. 100 ரூ. 200 தானே நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு. அந்த ரூ. 100 ரூ. 200 இருந்தாலுமே நம்ம தங்கம் வாங்கலாங்க. இப்போ டிஜி கோல்டு அப்படின்னு ரூ. 100 வாங்கலாம், ரூ. 200 வாங்கலாம் தங்கம். இப்போ கோல்டு ஷாப்ல போய் கேட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்தது போல நம்ம பண்ற சேவிங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சிறுதுளி பெருவெள்ளங்கள். நம்ம அமௌண்ட் சிறியதா சேமிச்சாலும் அது தரக்கூடிய பயன்கள் வந்து ரொம்ப கூடுதல். மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணினா சேவிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுங்க. பணத்தை ஆல்டர்னேட் பண்ணிட்டு உங்க சேவிங்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க வருமானத்தை பெருக்கணுங்க. யாரும் செலவழிக்காம பணக்காரனானவங்க யாரும் கிடையாது. உங்க வருமானத்தை நீங்க பெருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மாசம் 50,000 சம்பளம் வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்த மாசம் நீங்க 51,000 சம்பளம் வாங்கியிருக்கணும். அதாவது 1,000 நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கணும். அதுதாங்க வளர்ச்சி.
இல்லை அப்படின்னா அது வளர்ச்சி கிடையாது. வருமானம் அதிகரிப்பது எப்படி, அதை மிடில் கிளாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸா பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த வீடியோவோட செகண்ட் ஸ்டெப் வீடியோ தான் அந்த வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.